இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நெல்லை அரசு விழாவில் பாரத பிரதமரையும் நிதி அமைச்சரையும் விமர்சித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மேடையில் இருந்த தமிழக சட்டமன்ற பாஜக குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவிக்காதது ஏன் என பாஜக நிர்வாகி கராட்டே தியாகராஜன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நம்ம வாய் சும்மா இருக்காது. இந்த உட்கட்சி விஷயத்துல பேச கூடாதுன்னு நினைச்சேன். ஆனால் ஒரு நேத்தே மீட்டிங் திருவான்மையூரில் பேசலான்னு சொன்னா நான் அன்புடன் ஒரு ஏஎன்எஸ் பிரசாத் வாய் போட்டு போட்டார். வேணா தலைவா இங்கே பேச வேணாம், நீ பேசினா வைரல் ஆயின்னு சொன்ன. ஆனால் கட்டாயம் பேசிதாகணும். நமது அண்ணாமலை தலைவர் உயிரை கொடுத்து ஒரு பொலிட்டிக்கல் ரிஸ்க் எடுத்து ஒவ்வொரு செங்கலா பிஜேபி இந்த அளவுக்கு மக்கள் பேசுகிற அளவுக்கு உயர்த்தி பண்ணியிருக்கார். எனக்கு என்ன வருத்தமாக இருக்குதுன்னா, எல்லாரும் வாங்க மந்திரி அவங்க எம்எல்ஏ அவங்க, அதை பற்றி நான் யாரும் நம்ம சொல்ல, அப்போ நம்ம தொண்டனாகவே இருந்துட்டு போயிடுவேன். ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திருநெல்வேலி மீட்டிங்கில் சேலஞ்ச் பண்ணுறார். யாரை சேலஞ்ச் பண்ணுறாரு? உலகமே வியந்து பாராட்டும் நமது மரியாதைக்குரிய அன்பு தலைவர் பாரத பிரதமர் மோடி அவர்களை பற்றியும் தரக்குறையாக பேசுகிறார். நமது மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டையும் குறை சொல்லி மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லி பேசுகிறார். இதை யாரை வச்சு பேசுகிறாரு? நீங்களாம் யோசிக்கணும். தலைவர் அண்ணாமலையோ கேசவ நாயகமோ பெருந்தன்மையாக இருக்கலாம். ஆனால் எங்களை மாதிரி தொண்டர்கள் நாங்களாம் பெருந்தன்மையாக இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு நியாயம், தொண்டனுக்கு ஒரு நியாயம், தலைவருக்கு நியாயம். நயினார் நாகேந்திரன் வச்சு பேசுகிறாரு. இது சொல்கிறார் நயினார் நாயகன் தப்பா. ஒன்றே அந்த கூட்டத்தை விட்டு வெளிநடை பண்ணிருக்கு நயினார் நாகேந்திரன். அரசியல் நாகரிகம் போய் வெளிநடை பண்ணல. குறைந்தபட்சம் மீட்டிங் முடிஞ்சு ஒரு ட்விட்டரில் கண்டனம் தெரிவிச்சிருக்கு முதலமைச்சர் ஸ்டாலினை, இல்லாட்டி ஒரு பத்திரிகை அறிக்கை கொடுத்துருக்கு. இது வரைக்கும் நயினார் நாகேந்திரன் நமது பாரத பிரதமர் பிரைம் மினிஸ்டரையோ நிர்மலா சீதாராமனையோ முதலமைச்சர் நேரடியாக வைத்துக் கொண்டு ஒரு சட்டமன்ற தலைவராக இருந்துகிட்டு குறை சொன்னவர் ஏன் இது வரைக்கும் அதை எதிர்த்து ஒரு ட்விட்டர் கொடுக்கல, ஒரு ஃபேஸ்புக் அறிக்கை கொடுக்கல. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.